உயிர்த்தெழுந்தார் ஈரான் தளபதி. ஈரானில் இனி நோ IAEA. 700 இஸ்ரேலிய உளவாளிகள் மறைந்த தாட் லீடர் என்று உலகம் நினைத்தார். ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்ட ஈரான் தளபதி மீண்டும் உயிருடன் தோன்றியதாக செய்திகள் பரவத் தொடங்கியுள்ளன. இது உண்மையா, தவறான புரளியா? அதே சமயம் IAEA-வை முழுமையாக நிராகரித்த ஈரான் அரசு. மேலும் 700 மொசாத் உளவாளிகள் கைது செய்யப்பட்ட செய்தி இனி உலகத்தையே மாற்றப்போகும். தளபதி உயிருடன். கடந்த வாரம் பிரசிடென்ட் ரைசியுடன் பயணம் செய்த ஈரான் தளபதி ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்ததாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் தற்போது ஈரானின் இராணுவ தலைமை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டு அவர்களின் கமாண்டர் இன் சீஃப் உயிருடன் இருக்கிறார் என கூறுகிறது. இது உண்மையா, டபுள்ஸா? மக்கள் குழப்பத்தில் உள்ளனர். மத்திய கிழக்கில் இது ஒரு பெரிய சக்தி விபரீதம். IAEA இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்பது. ஆனால் ஈரான் தற்போது கூறுகிறது, முன்பே போதுமான சோதனைகள் செய்துவிட்டீர்கள், இனி எதுவும் வரவேற்க மாட்டோம். இதன் மூலம் ஈரான் அணு ஆயுத ஒப்பந்தங்களை முற்றாக மீறுகிறது. இதற்கு பின்னால் இருக்கிறது அணு ஆயுதங்களை விரைவாக வளர்த்தெடுக்கும் திட்டம் என நிபுணர்கள் கச்சிதமாக கூறுகிறார்கள். ஈரான் இராணுவத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட திடீர் சோதனையில் ஏகப்பட்ட மொசாட் இஸ்ரேலின் உளவுத்துறை உறுப்பினர்கள் பிடிபட்டுள்ளனர். அதாவது 700 பேர் வரை துரோக உளவாளிகள். இவர்களில் சிலர் மத்திய அமைச்சகங்களில் வேலை பார்த்தவர்கள், மற்றவர்கள் ஊடகங்கள், தொழில்நுட்பங்களில் பணியாற்றியவர்கள். இது ஒரு மாபெரும் உளவு தாக்குதலாக உலக நாடுகள் பார்த்து வருகின்றன. விண்ணுக்கு விரிந்து போர். ஈரான் இஸ்ரேல் இடையே நடக்கும் இந்த உளவுத்துறை மோதல் விரைவில் துப்பாக்கி சத்தமாக மாறக்கூடும். ஏற்கனவே யமன், லெபனான், ஹமாஸ், ஹெஸ்பொல்லா போன்ற அமைப்புகள் ஈரானுக்கு ஆதரவாக செயல்படுகின்றன. இஸ்ரேலுக்கு இந்த உளவாளிகள் யாரும் வேலை செய்யவில்லை என்றால் எவ்வாறு ஈரான் தங்களுக்கு கண்டுபிடித்தது என்பது கேள்விக்குறியாக உள்ளது. இதற்கெல்லாம் பின்னணியில் இருக்கிறது 3ஆம் உலகப் போர் அபாயம். இந்தியா இதனை மிக கவனமாக கண்காணித்து வருகிறது. ஏனெனில் இரு நாடுகளுடன் பரஸ்பர வர்த்தக உறவு உள்ளது. ஆழ் உளவு பிரிவுகள் R&AW மற்றும் NTRO செயல்பாட்டில். பாதுகாப்பு ரீதியாக இந்திய எல்லைகளில் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இனி என்ன நடக்கும் என்பதே. உலகம் முழுவதும் நடக்கும் இந்த பரபரப்பான நிகழ்வுகள் நமக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உண்மை தகவல்களை உணர்ந்து பகுத்தறிந்து வாழ்வதே நமக்கான வழி. இந்த வீடியோவின் கீழ் உங்கள் கருத்துக்களை பகிருங்கள். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அழுத்துங்க அடுத்த உலக அரசியல் வீடியோவுக்கு.